ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிற்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனிக்கும்படி அன்போடு கூட நான் கேட்கிறேன். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமென். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த உலகத்திலே நாம் பிழைத்திருப்பதற்காக பல வழிகளை மனுஷன் தேடிக்கொண்டிருக்கிறான், பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த கர்த்தருடைய பரிசுத்த வேதம் சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்ன என்று சொன்னால், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லி. ஆமென். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்கும் பொழுது அந்த தேவன் நம்மை பிழைப்பூட்டுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வசனத்துல அந்த 105வது சங்கீதத்திலேயே நாம் பார்க்கும்போது நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். ஆண்டவரை தேடுவது அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த வசனங்களை சொல்லுகிறேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள் பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழ்வதாக. ஆமென். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளை தியானிங்க, அந்த வார்த்தைகளை படிங்க, அந்த வார்த்தைகளை குறித்து பேசுங்க, அந்த வார்த்தைகளை கேளுங்க. இந்த அனுபவங்கள் எல்லாம் கர்த்தரை தேடுகிற அனுபவங்கள். இப்படி கர்த்தரை தேடுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அவர்கள் பிழைத்திருக்கும்படி உதவி செய்வார். கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டே இருங்க. அவரை துதிக்கிற பாடல்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த அனுபவங்கள் எல்லாம் எதை குறிக்கிறது என்றால், கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. அப்படிப்பட்ட இருதயங்கள், எந்த நபர்கள் எல்லாம் ஆண்டவரை தேடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் பிழைக்கும்படி செய்வார். அதோடு மாத்திரமல்ல, அவங்களுடைய இருதயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் அதை வாக்கு பண்ணுகிறார். அந்தபடியே நீங்கள் பிழைத்திருக்கும்படி, மகிழ்ந்திருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடுவதை குறித்து சில வார்த்தைகளை நாங்கள் இன்றைக்கு நான் வாசித்து ஜனங்களுக்கு முன்பாக சொன்ன ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிப்பதும், அவரை புகழ்ந்து பாடுவதும், அவரை குறித்து தியானித்து பேசுவதும், மற்றவர்களுக்கு முன்பாக இந்த இயேசுவினுடைய அன்பை மற்றவர்களுக்கு அறிவிப்பதும் கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம் என்று சொல்லி ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் தியானித்தது போல, ஆம் ஆண்டவரே, கர்த்தரை தேடுகிறவர்களாய் இவர்கள் மாறும் பொழுது ஆண்டவர் அவர்களை பிழைப்பூட்டி ஆசீர்வதித்து நடத்துவதற்கு நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் என்பதை ஜனங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் அப்படியாக உம்மை தேடுகிற பிள்ளைகளை பிழைத்திருக்கும்படி, மகிழ்ந்திருக்கும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கிருபையாய் தொடர்ந்து வழி நடத்துவாராக. God bless you.